நம்மளுடைய charming star Sharva அவர்கள் to share a few words about the very special film Biker. Two heroes together, that's something that we really wish for. Huge respect to both of you. Welcome to Chennai. So, inge pesreenga illa ange podium? Okay, please. Who's going to begin? Rajashekar sir. Please. இங்கே தான். மேடையில் தமிழில் பேசி ரொம்ப வருஷமாகுது. ஸோ இங்கே பேசுகிறவங்க எல்லாம் இப்போ பேச்சை கேட்டு எனக்கு இருந்த தமிழும் மறந்துடுச்சு. ஸோ நிறைய தப்பு பண்ணுவேன், முன்கூட்டியே சொல்லிடுறேன், சாரி. இப்போ நான் நடந்து வரும்போது ஹீரோ சர்வானந்த் கார் தான் கை கொடுத்து என்னை மேடைக்கு கொண்டு வந்தார். அது ஏன்னா நான் ஒரு 3 months முன்னாடி ஃப்ராக்சர் ஆகி, ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆகி இப்போ தான் ஹீல் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி லெஃப்ட்டு ஆங்கிள் கூட நான் ஃப்ராக்சர் பண்ணியிருக்கேன். இப்போ சினிமாவில் தான், சினிமா ஸ்டண்ட்டில் பண்ணி தான் 2 காலுமே உடஞ்சது. இந்த லெஃப்ட் லெக் தான் முதல்ல உடஞ்சது. முதல்ல எப்போ உடஞ்சதுன்னா, நான் இதுதான்டா போலீஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு December 8th ரிலீஸுன்னு சொல்லி டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, நான் இன்னொரு படம் மீசைக்காரன்னு தமிழில் ரிலீஸ் ஆன படம் மகாடுன்னு தெலுங்கில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே தான் என்ன பேங்க் அது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆமாம். ஸோ அங்கே இருக்கிற ஒரு பிரிட்ஜில், ரயில்வே பிரிட்ஜிலேருந்து ரோட்டில் விழுந்து பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாம் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி அங்கே இருந்தேன். ஸோ நான் ரூம்லெல்லாம் இதுதான்டா போலீஸோட போஸ்டரெல்லாம் வச்சு, டாக்டர்ஸ் விசிட்டிங் ஹவர்ஸில் பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் மாதிரி இருக்குமே தவிர பேஷண்ட் ரூம் மாதிரி இருக்காது. என்ன டாக்டர் இப்படி இருக்குது அப்படின்னு. இல்லை சார், படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ December 8th ரிலீஸு, November 15th ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்னொரு மாதம் சேர்ந்து இருக்கணும். ஆனால் நான் டிசம்பர் படம் 8th ரிலீஸ் ஆனவுடனே என்னால் அங்கே இருக்க முடியல. நான் எழுந்து அந்த கட்டோட நேராக தியேட்டருக்கு, சத்யம் தியேட்டருக்கு தான் வந்தேன். இப்போது வந்து அந்த படம் பார்த்தேன், இதுதான்டா போலீஸ். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான்டா போலீஸ் இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாச்சு. எப்பயுமே பெரிய ஹிட்டு ஆகிற படங்கள் பண்ணும்போது, இல்லை இந்த ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு பெரிய ஹிட்டு வரும் பாருங்கள் அது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த அடிப்பட்டவுடனே திருஷ்டி, அங்குஷம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, திருஷ்டி அப்படின்னு. ஸோ இது இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா தெரியாது. இப்போ வந்து எனக்கு ஃப்ராக்சரோடு நான் திருப்பி சத்யம் தியேட்டருக்கு வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த பைக்கரும் பெரிய ஹிட் ஆகும், நான் ஆக்சிடெண்ட் ஆன படமும் பெரிய ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கூட வந்து எங்களை ஆதரிக்கணும். April 3rd இப்போ படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு படத்தை பார்க்கணும். அவ்வளோதான். ரொம்ப என்னோட பொண்ணுங்களை கூட கூட்டு வந்திருக்கிறேன். ஒரு வாட்டி மேலே வந்துட்டு போங்க. அவங்க 2 பேரும் தமிழில் சினிமா நடிக்க ஆரம்பித்த பிறகு நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு நினச்சேன், முடியல. ஆனால் இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது பொண்ணுங்களையும் கூட்டு வந்தேன். சாரி சர்வா காரு.
so sorry, biker team. This is not planned, but then அது அப்பா எப்போ இருந்தோ நாங்கள் ரெண்டு பேர் நடிக்கிறது ஆரம்பிச்சப்ப இருந்து அப்பா வந்து தமிழ் மீடியா மீட் பண்ணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்க கூட வரணும், ரெண்டு பேர் நம்ம எல்லாரும் தமிழ் மீடியா மீட் பண்ணி நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போகணுன்னு சொன்னார். ஸோ உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பைக்கர் படம் அதை பற்றி எவ்வளோ சொன்னாலும் இப்போ கம்மி தான். நீங்கள் எல்லோரும் படம் April 3 பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து April 3 நீங்கள் பைக்கர் படம் பார்த்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கணும்னு நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே நான் ஹீரோ சர்வானந்த் காரு உங்கள் முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப அன்பாக ரொம்ப மதிப்போடு என்னை பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் படம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யூவி கிரியேஷன்ஸ் இந்த படத்துக்கு இந்த படத்தை பற்றி இந்த ப்ரொடக்ஷன் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஓஹோ ராயலாக ட்ரீட் பண்ணுறதுனா இப்படி தானா அப்படின்னு இந்த படத்தில் அதே ராயலாக ட்ரீட்மெண்ட் மாத்திரம் இல்லை, இந்த படத்துக்கு பெரிய முக்கியமான ஹீரோ யாருன்னா அபிலாஷ் ரெட்டி டைரக்டர் தான். அவரோட விஷயம்தான். பட் அவர் வந்து நினச்சதெல்லாம் எடுக்க விட்டார் ப்ரொடியூசர் வம்சிகார் அண்ட் அதர்ஸ். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களால தான் இந்த படம் வந்து இவ்வளோ நல்ல குவாலிட்டியோடு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போ சர்வானந்த் கார் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 3 years. லாஸ்ட் ஃபிலிம் கணம், ஐ திங்க். I've always been close to Tamil audience from எங்கேயும் எப்போதும்லேருந்து ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை, அதுக்கப்புறம் கணம். பட் இங்கே பண்ணும்போது I'll try to speak in English because I don't want to spoil Tamil language. It's like always there's a connect for me with Tamil people and Tamil cinema. I always loved the craft here, the people here, and so whenever I did films in Tamil, I always chose to do different films and different kind of stories. I've been doing different kind of stories. I mean, if you look at my filmography, every film is a new genre. Every time I come up with a new genre. And for me to come with Biker into Tamil again is because if you ask me in my filmography, what is your best film? Because I've done a lot of good films. Telugulo, I've done more than 30 films, and here I've done 5 films. Every time I have to keep choosing which one is good, which one is good, which one is good. But today I can proudly say this is my best film till now in my entire career. Why is this a best film? There are so many reasons for it. Because this is the first Indian motocross film that we made. One thing I can assure you and promise you, every Indian will be proud to say this is our Indian cinema. That is the promise I'll give you guys, because we had great technicians. Because it's not an easy film to shoot. It is the most toughest film to shoot, because all of us know Rajiv and sir, Madhi sir. We've shot sequences in Indonesia, and there were a lot of accidents which happened. We're going to show all that in the making of the video. It's not an easy sport to show, to make or to act in it, because, and I've been telling, Biker has changed. This is my turning point in my life.
because it changed me as a person, because I had to lose 22 kilos for this film. So Abhi, when he narrated the script, there are two variations. Or 18 years, I have to play an 18-year-old guy and a 30-year-old guy. And for that transformation, it just transformed my whole perspective of cinema making, about my life, my health, my body. Because if I have to be a biker, I have to be exactly like that. Nowadays, if you just like shave the beard and say, this flashback, this present, Anna, you'll only scold me. So this is a very close to my heart film, and I'm proud to say that I'm part of this film. And Rajivan sir, there's nothing to tell. He's a legendary art director, and he has a beautiful taste, and that shows in the film. Thank you, sir. And Madhi sir, always a sweetheart, because Yuvraj sir did the part of the talkie part, but the action part, because he was stuck in other shoot, and so we asked Madhi sir's help. And Madhi sir and me, we worked Ran Raja Ran. He always showed me he had a different eye for me. And to shoot this sequence, they actually, more than me, those are the people who worked really hard. So thank you, Madhi sir, for working. And Rajshekhar sir, మీరు కాళ్ళు చేతులు కొట్టుకోకండి. సినిమాలు హిట్ అవుతాయి, కానీ మీరు హెల్దీగా ఉండాలి, ఇంకా చాలా సినిమాలు చేయాలి. And I love you, sir. Thanks for doing this film and accepting, and you're such a kind